தமிழகத்தினுடைய வெற்றி கழக தலைவர் எங்கள் அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற மக்கள் ஆதரவை பார்த்து பொறாமை உணர்வோடு எங்கள் அரசியல் கட்சியில் எதிரிகள் வலைவிரித்திருக்கிறார்கள், தொண்டர்களை வளைத்து போடுவதற்காக. ஆனால் இந்த வலைகளுக்கெல்லாம் சிக்காத மீன் டிவிகே என்பதனை, தொண்டர்கள் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வது, தொண்டர்களே ஜாக்கிரதையாக இருங்கள். ஆசை வார்த்தையை குடும்பத்துக்குள்ளே செலுத்துவார்கள், நண்பர்கள் மூலமாக செலுத்துவார்கள். எல்லா வகையிலும் நம்முடைய முயற்சியை சிறிது நேரம் தடுப்பதற்கு முயற்சியை மேற்கொள்ளுவார்கள். எடுத்த பயணத்தை நிறுத்தாது நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எனி கொஸ்டின்? எங்கள் அரசியல் கட்சியினுடைய எதிரிகள் எங்கள் அரசியல் கட்சியினுடைய எதிரிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களுடைய முயற்சியை, எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு பல்வேறு வகைகளிலே, தனிப்பட்ட குடும்ப நிகழ்வுகளிலே கூட தலையிட்டு எங்களை சோதித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியும். எனவே எங்களை பொறுத்த மட்டிலே எங்கள் பயணம் நேர்மையானது, மக்களுக்கானது, மகத்துவ பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வெற்றியை எவராலும் இதுபோல சின்ன சின்ன காரியங்கள் கொண்டு தடுத்துவிட முடியாது. பதிமூணுல இருக்காரு. ஒன்று தெரியுமா, தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். 1991ஆம் ஆண்டு அரவக்குறிச்சி தொகுதியிலே மரியமுல் ஆசியா என்ற பெண்ணை அதிமுக வேட்பாளராக அறிவித்தோம். 370 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அன்னைக்கு வாக்குச்சீட்டிலே தன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்து பெட்டியிலே போட்ட காலம் அது. அப்படி இருக்கின்ற பொழுது மரியமுல் ஆசியா அவர்கள் மிகப்பெரிய அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற சட்டமன்றத்துக்கு வந்த வரலாறும் இருக்கிறது. எனவே எத்தனை இடத்திலே இருந்தால் என்ன, ஒரு தளபதி நாட்டுக்கு, ஒரே தளபதி நாட்டுக்கு அவர்தான் வருங்கால முதலமைச்சர். மாவட்ட செயலாளர்களுடைய இறப்புக்கே வர முடியாத விஜயா நாளைக்கு தேர்தலில் ஜெயிச்சு வந்து உங்களை வந்து சந்திப்பாங்க. அப்படி யார் கேட்டது? யாரு? இனிக்கோவர்கள் கேட்கிறார்களா? நான் அண்ணன் இனிக்கோவர்கள் சொல்லுகிறேன், பட்ட பாடனைத்து உங்களுக்கே பாடமாக இருக்கிறது. இதை தெரிந்து உங்களை நீங்கள் மற்ற உங்கள் கட்சிக்காரர்களை, அதாவது அணியை சார்ந்தவர்களை திருப்திப்படுத்துவது என்பதற்காக இதை செய்ய வேண்டாம். இறப்பு பிறப்பு என்பது இயற்கை. வருகின்ற நேரம், வருகின்ற பொழுது அவர் வருவார், அந்த குடும்பத்திற்கு வேண்டிய உதவியை செய்வார். பிரமாதம் போய்கொண்டிருக்க சார். உங்களுக்கு என்ன டாவது, நீங்க பழைய கால பிரச்சாரங்கிறது வந்து மைக்கை கட்டி அனௌன்ஸ் பண்றதுதான் பிரச்சாரம் நினைச்சீங்க. இதுவல்ல, டோர் டு டோர். ஒவ்வொரு வீட்டிலையும் எங்களுக்கு ஒரு விஜய் இருக்கிறார், 2 விஜய் இருக்கிறார். அந்த வீட்டிலே உள்ள ஓட்டை அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். கணினிமயமான உலகம் இது, செல் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக தேர்தல் பரப்புரையில இரவு 10 மணி வரைக்கும் அனுமதி என்பது தேர்தல் ஆணையம். ஆனா உங்க தலைவர் மதியம் நீங்க கேட்கிற அந்த 2-3 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு வரலன்னா பேச முடியாது, அனுமதி மறுக்கிறாங்க. தொடர்ந்து இது எப்படி பார்க்கணும்? ஏன் எங்க தலைவருக்கு மட்டும் இப்படி ஒரு கட்டுப்பாடு? 59 விதி, இத்தனை விதியெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன் சொல்றீங்க? தேர்தல் காலையில் வேலையை முடிச்சது 5 மணிக்கு ஆரம்பிக்கலாம்.
இரவு 10 மணிக்கு மேல் பேசக்கூடாது, அவ்வளவுதானே. அவர் வண்டியிலே இருந்து பேசிக்கொண்டு எங்கன கூட்டம் இருக்கு அங்கே தான் பேசிட்டு போகலாம், எங்கன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஏன் இந்த கட்டுப்பாடு இவருக்கு மட்டும்? இப்போ முத்துவேல் கருணாநிதியுடைய பையன் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறதா? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறதா? அல்ல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறதா? ஏன் இந்த கட்டுப்பாடு இவருக்கு விதிக்கிறீர்கள்? எங்களை கட்டுக்குள் வைக்க நீங்கள் நினைப்பதால் தான் கட்டுண்டு நாங்கள் வெடித்து விட்டு வெளியே வருகிறோம். எலெக்ஷன் கமிஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நேராவே போய் தலைமைச் செயலகத்தை கொடுத்தார் இல்லையா? அதில் இதுவும் ஒன்று. விரைவில் வருவார் சார். நாங்களும் எதிர்பார்க்கிறோம். தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிலே தான் காவல்துறை, வருவாய்த்துறை, எல்லா துறைகளும் இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். இருப்பினும் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய தலைவர் நாங்கள் எங்களுடைய சைட்டில் இருந்து அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணி அதை பார்த்துட்டு எந்த டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் நாங்கள் இங்கே வருவார் எங்கள் தலைவர். என்னங்கய்யா சார்? நாங்கள் நிறைய தேதி கேட்டிருக்கேன் சார், 20ஆம் தேதி வரையிலையும் கேட்டிருக்கேன் சார். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போகணும் அவர் ஆசைப்படுறாரு, நாங்கள் ஆசைப்படுறோம். அவர் படுறதை விட கேட்டிருக்கோம், ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கோம். கொடுக்கட்டும், வர்றோம். ஜோதிமணி அக்கா எப்ப வந்து காங்கிரஸுக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் சொன்னது உண்மையான காங்கிரஸ்காரர்களை. ஜோதிமணி எப்ப வந்தாங்க? இன்னைக்கு வேணா ப்ரூவ் பண்ணட்டுமா? திருச்சி மாவட்டத்திலே காங்கிரஸ் தோற்றுவாய் என்பது எங்கள் லால்குடி, எங்கள் புள்ளம்பாடி. அங்கேதான் கர்மவீர காமராஜர் அவர்கள் புள்ளம்பாடி வாய்க்காலை வெட்டினார்கள். பெருவிடை வாய்க்கால் தண்ணீர் அங்கே பாய்கிறது. அங்க இருந்த காங்கிரஸ்காரர் கேளுங்க யார்கிட்ட இருக்காங்கன்ட்டு. ஜோதிமணி காங்கிரஸ்காரவங்க. அந்த பாப்பாவுக்கு இன்னும் வரலாறு தெரிகிற அளவுக்கு வயது முதிர்ச்சி இல்லை. வேற ரெண்டெல்லாம் ஒப்புப்பட வருவீங்க சார். அவருடைய தொகுதி, அவர் போட்டியிடக்கூடிய தொகுதி, எதையும் செய்வதற்கு மற்றவர்களுக்கு கொடுப்பதைப் போல எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம். இன்றோ நாளையோ அதற்குரிய அனுமதி வந்தவுடன் தொடங்கப்படும். இல்ல இப்ப நான் அவங்கள்ட்ட சொல்றேன், பணம் 40 இல்ல, நீங்க சொல்றதுக்கே நான் விளக்க சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட அளவு தேர்தல் ஆணையம் எவ்வளவு ஒதுக்கீடு செய்து செலவிடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை அவர்கள் செலவிடுகிறார்கள். ஆனால் எங்களுடைய அரசியல் எதிரிகள், கோடீஸ்வரர்கள், கல்லூரி முதல்வர்கள், மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள், இவர்களெல்லாம் போட்டியிடுகிறார்கள். ஆனால் எங்களிடத்திலே பணம் வேண்டாம், ஜனநாயகம் வேண்டும். எங்களுடைய கேள்வி ரெண்டே கேள்விதான் சார் மக்களிடத்தில். இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் வேணுமா, பணநாயகம் வேணுமா? நாங்கள் ஜனநாயகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எங்களை வீழ்த்துவதற்கு பணநாயகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் ஒரு கை. நீங்க எங்கேயாவது தொய்வு இருக்கும் என்று கருதுவீர்கள் சொன்னால் என்னுடைய கவனத்துக்கு வரும். அப்படி தொய்வு இருக்கு என்று சொன்னால் அதை எப்படி களைய வேண்டுமோ அப்படி களைவோம். கட்சி தொண்டர்களா வந்து பொறுப்பு வகிக்கிறாங்க. இப்போ நீங்க வெளியில வந்த உங்களை மாதிரி தலைவர்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கு, தலைமுறை இடைவெளி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு 75 வயது, இவருக்கு 30 வயது, அல்ல 35, 40 வைங்க, 30 வயசு வித்தியாசம் இருக்குது. அப்ப நான் ஒரு தலைமுறை, அவர் ஒரு தலைமுறை வச்சுக்குவோம், ஒரே தலைமுறை தானே உட்கார்ந்துருக்கோம். உள்தோற்றது பிரச்சனையே கிடையாது சார். எங்களை திசை திருப்பதற்காக, எங்களை ஏதேனும் ஆசை வார்த்தைகள் காட்டுவதற்காக சில முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஏனென்று சொன்னால் 2 அமைச்சர்கள் இந்த மாவட்டத்திலே போட்டியிடுகிறார்கள். கல்லூரி தாளாளருடைய பிள்ளைகள் சேர்மன் போட்டியிடுகிறார்கள். கோடீஸ்வரி நிற்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் நாங்கள் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணே, ஒவ்வொரு வீட்லையும் 2 விஜய் இருக்காருன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாம், காட்டட்டுமா? 2 விஜய்ண்ணே. அதாவது நான் இந்த பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஊடகங்கள் வாயிலாக ஒரு கருத்தை சொல்கிறேன். யார் யாரோ சொல்லி ஓட்டு கேட்குறோம். நான் போய் எங்கள் பகுதியில் எனக்கு ஓட்டு போடுங்கிறோம். அவர் கேட்ட இவர் கேட்ட காலமெல்லாம் போய் விஜய்க்கு ஓட்டு போடுங்கள்னு அவர்கள் பெற்ற பிள்ளைகளே அப்பாவை அம்மாவை காலை பிடிச்சுக்கிட்டு ஓட்டு கேட்குறாங்க. இதை விட எங்களுக்கு என்னையா சக்தி வேணும்? என்ன சக்தி வேணும்? யார் பேச்சையோ தலைவர் பேச்சை கேட்டெல்லாம் ஓட்டு போட்ட மக்கள் தான் பெற்ற பிள்ளை கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்க மாட்டார்களா? அந்த பிள்ளையருடைய மழலை சொல்ல கேட்டு மகிழ்ந்தவர்கள் அந்த பிள்ளையின் ஆசையை பூர்த்தி செய்ய மாட்டார்களா? அப்படித்தான் எங்கள் பிரச்சாரம் இருக்கிறது. யாரு? இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நீ என்ன கேட்க வர நானே சொல்றேன் தம்பி. லால்குடியில விருப்பம் இல்லாதையா நான் அந்த ஊர்ல பொண்ணு எடுத்தேன்? லால்குடி மக்களோட என்னை தெரியாத யாரா இருக்காங்களா? ஆனா ஒண்ணு, என்னை விலைக்கு வாங்கியதற்காக ஒரு தொலைக்காட்சியில ஒரு செய்தி வந்தது. என்னை விலைக்கு வாங்குவதற்கு இன்னும் ஒரு மனிதர் பிறக்கவில்லை என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். எதையாவது குறிப்பிட்ட சொன்னீங்கன்னா பதில் சொல்றேன். யாருங்க ஐயா? சார், அவங்கள பத்தி எங்களுக்கு கவலை சார். களத்தில் எங்களோடு நிற்கிறவர் தைரியம் உள்ளவர் எவர் இருக்கிறாரோ அவரோடு தான் போரிடுவோம். களத்திலே இல்லாதவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டும். அவர் கணக்கிலே கிடையாது எங்களுக்கு. இதிலே 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதுதான் திமுகவிற்கு அதிமுக போட்டியை தவிர எங்களிடத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு போட்டியிடவில்லை. அண்ணா, நான் சொல்றது எங்களிடத்திற்கு முதலிடத்திற்கு போட்டியாளர் இல்லை, 2வது இடத்திற்கு தான் போட்டியாளர் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல். ஆமா. இப்ப அதைத்தான் நானும் சொன்னேன். இப்ப நான் சொல்றதுக்கு என்ன, வலைவிரித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முயற்சியை தடுப்பதற்கு அந்த வலையெல்லாம் அறுத்து கொண்டு வெளியே வருவோம். ஐயா, மாவீரர்கள் ஆட்சி காலத்திலே தான் அங்கேயும் அவர்களுக்கு துரோகியும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர் தானையே காட்டி கொடுத்தார். அதுபோல ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். எல்லா கட்சியிலும் இது புதியது. நாங்கள் முதல் முறையாக தேர்தல் சந்திக்கிறோம். இது சந்திக்கின்ற பொழுது ஒரு சிலரை பரிந்துரை செய்திருப்பார்கள். அவர் அப்படி போயிருப்பார். அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியாது. பார்ப்போம். களம் எங்கள் கையிலே இருக்கின்ற பொழுது நாங்கள் யாரிடத்திலும் கெஞ்ச வேண்டியது இல்லை. தான் நான் தான் கேட்கிறேன் சார். அம்மா ஓட்டு போடுங்க, தாயே ஓட்டு போடுங்க. காலம் போய் அம்மா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், அப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல வந்துமா? இல்ல, நல்ல கேள்வி. குழந்தைகள் வந்து எந்த முடிவு எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறான தீர்மானக்கூடிய இடத்துல இருக்கிறது பெற்றது. இந்த முடிவு சரிதானா தவறான்றது அவங்க நிறைய பேர் முடிவு அப்படின்றப்ப குழந்தைகள் சொல்றதை கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இல்ல இல்ல, அந்த குழந்தையை டிவிகேக்கு ஓட்டு போடுன்னு நாங்கள் தூண்டவில்லை. இல்ல இல்ல, நீங்கள் இந்த நாட்டில் சார் படிக்கிறோம், இதிகாசங்கள் நிறைந்த நாடு சார் இது. இதுல ரெண்டியனுடைய இதை பார்க்கிறப்ப பக்த பிரகலாதன் எப்படி வெளியே வந்தான்? அவன் சொன்னாங்களா
நமோ நாராயணன் என்று சொன்னார் என்று சொல்லித்தானே இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவன் வருகிறார், அவர் பெற்றவர்களை கேட்கிறார். அந்த பையன் கேட்கிறான், பொண்ணு கேட்குது, கல்லூரி போகிற பொண்ணு கேட்குது, +2 படிச்சுட்டு மேலே போய் ஓட்டுக்கு வயது வந்த பொண்ணு கேட்குது. எப்பா இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வேணும். இந்த மாற்றம் விஜய் அவர்களை சின்னத்திற்கு விசித்திரத்திற்கு ஓட்டு போட வேண்டும் அப்படி கேட்குது. கேட்கறது அதனுடைய உரிமை, போடுவது அவருடைய கடமை. இதிலே பாசம் பெரிசா இல்ல பதவி பெருசா என்பதை நீங்களே பார்க்க போகிறீர்கள். இல்ல இல்ல, இப்ப நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு தொலைக்காட்சியில என்ன பார்த்து டீனாரோட காசு வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்க முடியுமான்னு நான் பதிலளித்தேன். இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் வருவது. இதை பற்றி கவலை இல்லை. எவரோ ஒருவர் பஞ்சகத்தின் பால் ஈடுபட்டு வெளியிட்டிருக்கலாம், நாங்கள் செய்யவில்லை. திருச்சி மாவட்டம் என்ன வாக்குறுதியா சார்? நாளைக்கு எங்களுக்கு 2-3 நாளில் தேர்தல் அறிக்கை கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். திருச்சியை எங்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்தினுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்வோம். இப்போ நீங்கள் வசதியோடு இருக்கிறீங்க, ஒரு பகுதியில் இருக்கீங்க, நல்லா இருக்கு. இன்னொரு பகுதி இப்போ கருவாடுபேட்டை போனீங்கன்னா அங்கெல்லாம் மோசமான நிலையில் இருக்குது. இல்லை 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 அது சார் ஒன்னே சொல்றோம் சார். இல்ல இல்ல, நீங்க சொல்ல கருத்தை ஒத்துக்கிறோம். சார் மேலேன்னு சொல்றது அல்ல, இல்ல நான் அந்த வார்த்தையை சொல்லல சார். சின்ன பையன் சார், நான் தான் வழி நடத்துறேன், நான் தான் சார் கூட்டிட்டு போனவங்கள. இயேசு கிறிஸ்து போனதை போல இவங்களெல்லாம் நான் தான் கூட்டிட்டு போகணும். அதே எலெக்ஷனை பற்றி மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை பல்வேறு இடங்களில் அவர் பேசிவிட்டார். நோட்டீஸாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் நாளை மறுநாள் சென்னையில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது, இங்கே வந்துடும். எல்லாம் என்னென்ன செய்ய போகிறோங்கிறத சொல்லிவிடுவோம், வந்துடும். சார் என்னுடைய தொகுதிக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று அங்கே சொல்லியிருப்பேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தலைவர் சொல்லுவார். திருச்சி கிழக்குக்கு என்ன செய்ய போகிறோம் என்பது அந்த நோட்டீஸ்லேயே பதிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். அதை உங்கள்கிட்ட விரிவாகம் பண்றோம். சார் எங்க சார் பேச விட்டாங்க மக்கள்? அவர் வந்த 2 வண்டியும் அடிபடுத்தான் வந்து. ஐயா சொல்றதுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? அந்த கண்ட்ரோல் இல்லாதனால அத்தனை உயிர்கள் கரூர்ல பலி போனது தப்பு. கட்டுப்பாடு இல்லாத ஒரு முக்கிய காரணம். இல்ல இல்ல, கட்டுக்கு அடங்காத கூட்டம் என்று சொல்லுங்கள், நாங்கள் உணர்கிறோம். ஏன்னா கவுண்ட் பண்ண முடியாது, நாம கவுண்ட் பண்ணதை விட கூடுதலா வருது. ஆனால் கரூர் சம்பவத்தை இணைத்து பேசாதீர்கள். அது சிபிஐ கையில இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையில இருக்கிறது. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது சார். சார் நீங்க பாக்குறீங்க, நானும் பாக்குறேன், நீங்களும் பாக்குறீங்க. முடியாது இல்ல, கேட்பாங்கிறது வேறு. திரண்டிருக்க மக்களை தடுத்து நிறுத்தி விட முடியாது சார். நான் வர்றேன் சார். நீங்க எப்படி சார் எங்களுக்கு இல்ல சார், எங்களுக்கு எப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க? டாடா பிர்லா அந்த கட்சியில் இல்லையா? அன்றாட காட்சிகள் தான் கட்சியில் இருக்காங்க. சார் ஒரு அறிவுரை இல்ல, ஒரு அறிவுரை இல்ல, பல அறிவுரை சொல்லி இருக்கிறோம் தாய்மார். சார் உங்களுக்கு கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த மாநாட்டில் இருந்து, மதுரை மாநாட்டில் இருந்து பிள்ளைகளை கூட்டி வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், இளைஞர்கள் செவிலை குறிக்க வேண்டாம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆனால் அதையும் மீறி ஆர்வத்தின் வாயிலாக அவர் நாங்கள் அந்த ஆர்வத்தை எதிர்பார்க்கணும். தெருவில் நடந்து போறோம். நாளைக்கே சார்
ஒரு விஷயம் திருச்சிக்கு வந்தார் இல்லையா? திருச்சிக்கு வந்தார், எந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொல்லுங்க? இல்லையே. அப்ப அந்த மக்கள் கட்டுப்பட்டு இருந்தாங்களா? திருச்சியில் ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்லையே. எந்த வழியில் தலைவரை கூட்டி வரணும் நாங்கள் கேட்டுக்கிட்டோமோ அதே வழியில் காவல்துறை கூட்டி வந்து கூட்டம் பேச வச்சு அவர் ஏர்போர்ட்டில் அனுப்பிச்சுவோமே, பிரச்சனை இல்லை. சில இடங்களிலே கட்டுக்கடங்காத கூட்டம் வருகின்ற பொழுது இப்படி இருக்கத்தான் செய்யும். இதை பற்றி நீங்கள் பேச சார். இல்லை அது அன்பின் வெளிப்பாடு, அது அன்பின் வெளிப்பாடு. மாலை தூக்கி போடுறாங்க, சால்வை தூக்கி போடுறாங்க. இதே போல குமார் வந்து 500 கோடி ஊழல் செஞ்சிருக்காரு, அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு இருக்காரு. இது வந்து பாஜக அதிமுக வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, வழக்கு பதிவு பண்றாங்க. தாலுகா தரப்புல எந்த அழுத்தமே கொடுக்குறாரு, நீங்க எதுவும் கொடுக்கறது சார்? நாங்க அழுத்தம் கொடுப்பது அவர்கள் மேல குற்றம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டியது வழக்கு தொடுத்தவர்கள். மத்திய மாநில அரசுகள் தானே வழக்கு போட்டாங்க. அதுக்கு அழுத்தம் கொடுப்பதும் நடவடிக்கை எடுப்பதும் அவர் கையில் இருக்கிறது. என்னை பொறுத்தமட்டிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏ டீமும் பி டீமும் திமுகவும் அதிமுகவும் தான். அது அவர்கள் தான் செய்து கொண்டிருக்க வேண்டும். தேங்க்யூப்பா.